வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட்டு. ஆல்ரெடி கீழே வந்து எக்ஸிஸ்டிங் இருக்குது, மேலே தான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இதோட ஸ்பாட் சைஸ் பார்த்திங்கன்னா 60க்கு 20 அடியில் இருக்குதுங்க. இது கீழே பார்த்திங்கன்னா 2 போர்ஷனாக பிரிச்சுருக்காங்க. இது ரெண்டும் பிரிக்கிறது ஒரு ஸ்டேர் கேஸ் கவர் தான். அந்த ஸ்டேர் கேஸ்லேருந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு 1 BHK, பேக்கில் ஒரு 1 BHK, இது ரெண்டும் வந்து காரிடார் மூலமாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது மேலே நம்ம பார்த்தோன்னா, மேலே என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 3 பெட்ரூம் கேட்டிருக்காங்க. ஒரு பெரிய ஹால் ஒன்று வேணும்னு கேட்டிருக்காங்க. 3 பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் வந்து சைஸ் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, அது கெஸ்ட் ரூமாக நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 60 ஃபீட்டுக்கு ஒரு பிளாட்டு. கீழே வந்து ரெண்டல் போர்ஷன் ஆல்ரெடி இருக்குது, 2 ரெண்டல் போர்ஷன். சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது, ஸ்டேர் கேஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த 2 போர்ஷனும் வந்து அந்த ஸ்டேர் கேஸ் தான் உங்களுக்கு பிரிக்குது. ஃப்ரண்ட் சைடில் ஒரு 1 BHK ஒன்று இருக்குது. அப்புறம் கடைசியில் ஒரு 1 BHK இருக்குது. எல்லாமே இணைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காரிடாரு, அதாவது பேசேஜ் சொல்லலாம். அந்த பேசேஜ்லேருந்து அவங்க வந்து என்ட்ரு ஆகிக்கலாம் க்ரௌண்ட் ஃப்ளோருக்கு. ஸோ அப்படியே வந்து நம்ம மேலே வந்தோன்னா, நம்ம இப்போது தனியாக ரெனோவேஷன் பண்ண போகிற ப்ராஜெக்ட்டு. ஸோ நம்ம இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து மேலே வந்தோன்னா, ஸ்டேர்கேஸோட விட்த்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 7 அடி கொடுத்துருக்காங்க. 3 அடி ஒரு ஃபைட்டுக்கும் 3 அடி இன்னொரு ஃபைட்டுக்கும் இருக்குது ஃபினிஷிங்லேயே. ஸோ அப்படியே நம்ம மேலே வந்து பார்த்தோன்னா, அவங்களோட டோர் வந்து லெஃப்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இல்லை. அவங்களோட விட்த்து வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது மிட் லேண்டிங்கில். ஸோ என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்கோன்னா, ஸோ மிட் லேண்டிங்கோட வித்து கம்மியாக இருக்கிற என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்கோன்னா, கடைசியில் வந்து எம்எஸ் ஹேண்டில் போட்டுக்கோங்க, வால் எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு ஓப்பனாக கொடுத்துருங்க. அந்த சைடில் உங்களுக்கு இடம் நிறைய மிச்சமாகும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த சைடில் கண்டிப்பாக மிட் லேண்டிங்கில் உங்களுக்கு டோர் இடிக்கணும். அதை வந்து நம்ம ஸ்டெப்ஸ் வந்து சாம்பர் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் இப்படி இருக்குது. ஸோ நம்ம வந்து இது அல்டிமேட் சேஞ்ச் பண்ண முடியாது. சம் சேஞ்சஸ் கேன் பி டன். அப்புறம் டேரெக்டாக வந்து உள்ளே வந்தோன்னா, ஒரு பெரிய ஹாலு 19 ஃபீட்டுக்கு 12 ஃபீட் பெரிய ஹாலு. அந்த ஹால்லேருந்து ஒரு காமன் டாய்லெட்டுக்கு என்ட்ரு ஆகும். அந்த காமன் டாய்லெட் பார்த்தீங்கன்னா 2 பிரிச்சாச்சு, வெட் ஏரியா, ட்ரை ஏரியான்னு சொல்லிட்டு. வெட் ஏரியாவில் உங்களுக்கு அந்த பாத் ரிலேட்டடாக அந்த ஷவர் இதெல்லாம் கொடுத்தாச்சு. அண்ட் தென் ஒரு WC அண்ட் தென் ஒரு வாஷ் பேசின் கொடுத்தாச்சு. ஸோ அப்படியே வெளியே வந்தோன்னா, ஒரு கெஸ்ட் பெட்ரூம் நார்த் ஈஸ்ட்டில். இல்லைனா ஸ்டடி ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். 11/8 ஒரு ரூமு. இது வந்து மீடியம் சைஸ் ரூம் தான். ஸோ பெட்டு அண்ட் டிவி ப்ரொவிஷன் கொடுக்கறதுக்கு நல்ல ஸ்பேஷியஸான இடம். அண்ட் ஒரு பால்கனி அவங்களுக்கு செப்பரேட்டாக. ஸோ அப்படியே நம்ம வந்து இந்த சைடில் வந்தோன்னா, ஒரு ஸ்டடி டெஸ்க் ஒன்று கொடுத்தாச்சுங்க. 24 இன்ச்சுக்கு ஒரு 7 அடி 8 அடி டெஸ்க்கு ஒன்று கொடுத்தாச்சு. ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ உங்களுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு இடைஞ்சல் இல்லாமல் அழகாக இருக்கும். ஸோ ஸ்டடி டெஸ்க்கு வந்து ஃபுல் லென்த்துக்கு இருக்குது. இந்த ஸ்டடி டெஸ்க் வந்து 11.5 ஃபீட்டுக்கு ஃபுல் லென்த்து. 11.5 ஃபீட்டுக்கு ஃபுல் லென்த்து ஒரு 2 அடி இதுக்கு கொடுத்தாச்சு. அது அந்த ஸ்டடி டெஸ்க்கு டேரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஓப்பன் கிச்சனு, 8/10க்கு ஒரு ஓப்பன் கிச்சன். அந்த ஓப்பன் கிச்சனில் வந்து டைனிங் ஏரியா சென்டரில் வருது. டைனிங் ஏரியா ஒரு கார்னரில் உங்களுக்கு அமைஞ்சிருது அழகாக. ஸோ நீங்கள் அங்கேருந்து பார்க்கும்போது ஒரு வியூவே நல்லாயிருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் இந்த சைடில் வந்தீங்கன்னா ஒரு ப்ரைவசியான ஒரு பெட்ரூம்ஸ், ஒரு என்ட்ரியே வந்து ஒரு ப்ரைவசியாக இருக்கும். ஸோ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர்லேருந்து இந்த டாய்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவசி கண்டிப்பாக இருக்கும். பெட்ரூம் வந்து உங்களுக்கு டோர் அவ்வளோ விசிபிளாக தெரியாது. அதே மாதிரி இந்த பெட்ரூம் வந்து 10/10/6க்கு ஒரு பெட்ரூமு. அப்புறம் மாஸ்டர் பெட்ரூம் 10/12 ஃபீட்டுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. ஸோ இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10/10/6க்கு ஒரு பெட்ரூமு. இதில் வந்து கப்போர்டு தனியாக ப்ரொவிஷன் கொடுக்காம சைட் டேபிளுக்கு பதிலாக ஒரு டால் யூனிட் மாதிரி ஒன்று கொடுத்து அது வார்ட்ரோபாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு அட்வான்டேஜ். அந்த அப்படியே வெளியே வந்தோன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம், அதை சொன்ன மாதிரி 12/10க்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இதுக்கு வந்து தனியாக நம்ம செப்பரேட்டாக ஒரு வார்ட்ரோப் ஏரியா ஒன்று கொடுத்துக்கலாம். வார்ட்ரோப் ஏரியா வந்து சவுத் வெஸ்ட்டில் யூஸ்வலாக வந்து நம்ம லாக்கர் கொடுக்குற மாதிரி ப்ரொவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ டிவி யூனிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி அதுக்கு ஒரு அவுட்டரில் ரோட் சைடில் ஒரு பால்கனி ஒன்று கொடுத்தாச்சு. ஒரு 5 அடிக்கு 9 அடி ஒரு பால்கனி. ஸோ இந்த பில்டிங் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங்.